ஈரான் இந்த விவகாரத்தில் இரண்டு விதமான அணுகுமுறைகளை கையாளுகிறது. ஒன்று நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சமாதானமும் இல்லை யுத்தமும் இல்லை என்கிற ஒரு நிலை தொடர்கிறது. இதை அமெரிக்காவும் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறது, ஈரானும் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் அமெரிக்க மக்களை தன்னோட இருக்கிறவனை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி அறிவிப்புகளை சொல்லியே வர்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் வர்றோம், இல்லைன்னா விட்டு வேலையை பாருங்கிற அளவுக்கு தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஒரு காலம் இருந்தது அமெரிக்கா சொல்வதுதான் சட்டம் என்று இருந்த நிலையில் தற்போது முழு மத்திய கிழக்கையும் குறிப்பாக ஹொர்முஸ் உள்ளிட்ட மிடில் ஈஸ்டினுடைய வளைகுடா பகுதிகளை ஈரான் கண்ட்ரோல் பண்ணுகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் ஜல்வீர் என்கிற இந்தியாவினுடைய மற்றொரு கப்பலையும் அமெரிக்காவினுடைய கடற்படைகள் தாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ஜெயஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இரவு நாங்கள் உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய விண்வெளிப்படை தலைவராக செயல்படக்கூடிய மஜித் மூசாவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காட்டமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்கு நரகமே பதிலடியாக கிடைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் தொடங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு புது வகையான பதற்றத்தை தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஈரான் தான் ஜெயித்துவிட்ட மனோநிலைக்கு வந்துவிட்டது என்பது உலகத்திற்கே தெரியும். நிஜமாகவே அவங்க அந்த யுத்தத்திலையும் ஜெயிச்சு அப்படி ஜெயிச்ச காரணத்தினால மீண்டும் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நாங்கள் இனி தாக்கு பிடிப்போம் என்கிற நம்பிக்கையும் அவர்களுக்கு வந்துவிட்டது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியை அவர்கள் இதுவரைக்கும் மூடியிருப்பது உள்ளிட்ட எல்லா காரணங்களும் அதைத்தான் வெளிப்படுத்தி நிற்கிறது. அதை தாண்டி தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு உடனுக்குடன் ஈரான் பதிலடியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நாங்கள் சளைக்கவில்லை, நாங்கள் தோற்க மாட்டோம், நாங்கள் நின்று பிடிப்போம் என்கிற செய்திகளை மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதனுடைய நேச நாடுகளுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் நேற்று முந்த நாளாகிய 2 நாட்களும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முறுகல் உச்சம் தொட்டிருக்கிறது. மறுபுறம் இஸ்ரேலும் லெபனான்ல தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழல்ல ஈரான் லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்தவும் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவும் வேண்டி பல பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு பின்னேரங்களில் ஹொர்முஸ் ஜலசந்தி முற்றுமுழுதாக மூடப்படுவதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆல்ரெடி மூடி வச்சிருந்தாங்க. பிறகு ஒரு நாளைக்கு 20-25 கப்பல்கள் ஈரானுக்கு கப்பம் கட்டிட்டு போற மாதிரி அவங்க திறந்து விட்டு இருந்தாங்க. இப்ப அதை கூட நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவும் இன்று காலையிலையும் பரஸ்பர தாக்குதல்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உச்சமாக நடைபெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்கா ஈரான் மீது ஈரான்ல பல பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு அமைப்புகள், கம்யூனிகேஷன் சென்டர்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராணுவ கண்காணிப்பு தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. வான் பாதுகாப்பு அமைப்புகள், அயன் டோம் இஸ்ரேல் வச்சிருக்கிற மாதிரி, தேட் சிஸ்டத்தை அமெரிக்கா வச்சிருக்கிற மாதிரி ஈரானும் வச்சிருக்கிறாங்க. சைனாவுடைய சிஸ்டங்களையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த சிஸ்டங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக அமெரிக்கா சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய தெற்கு கடற்கரையோர பகுதிகளில் இருக்கிற பந்தர் அப்பாஸ் பகுதிகள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பந்தர் அப்பாஸ்ங்கிறது ஈரானுடைய இதயம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அங்கதான் மிகப்பெரிய அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி சென்டர்கள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிகள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் மினாப், ஸ்ரிக், கிஷ்தீவு, அதே போன்று கஷும் ஆகிய 4 தீவு
பகுதிகள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த கஷம் தீவு என்பது ஈரானுக்கு மிக முக்கியமான போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல கிஷ் தீவை பொறுத்தவரையில் அங்கதான் ஈரானுடைய பெட்ரோ கெமிக்கல் ஆலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த தீவுகள் மீதெல்லாம் அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஈரானை இலக்கு வைத்து. ஈரானுடைய அரச ஊடகங்களும் தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியும் இந்த தரவுகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அல் ஜசீராவும் இந்த தரவுகளை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தெஹ்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய கராஜ் என்கிற பகுதிகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. மொத்தத்தில் ஈரானுடைய நாட்டின் பல பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. உச்சகட்ட தாக்குதல்களாகவும் இருக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கிற ராணுவ தளங்கள் மேல ஈரான் உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது. குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய விமான படைத்தளங்கள் மேல 18 தாக்குதல்களுக்கு மேல ஈரான் நடத்தி இருக்கிறது. ரெண்டு நாட்டிலையும் குவைத்திலையும் பஹ்ரைனிலையும் மட்டுமே 18 தடவைகளுக்கு மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று குவைத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தளத்தின் மீதும் 10 தாக்குதல்களுக்கு மேல நடத்தி இருக்கிறாங்க. மிக கடுமையான தாக்குதல்கள். அமெரிக்காவினுடைய இலக்குகளை நாங்கள் அழித்தே முடிப்போம் என்று சொல்லி தொடர்ந்து தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஜோர்டானில் இருக்கக்கூடிய அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது 2வது இரவாக 12 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற தகவல்களை ஈரானுடைய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் இந்த விவகாரத்தில் 2 விதமான அணுகுமுறைகளை கையாளுகிறது. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சமாதானமும் இல்லை யுத்தமும் இல்லை என்கிற ஒரு நிலை தொடர்கிறது. இதை அமெரிக்காவும் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறது, ஈரானும் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறது. இதே நேரத்தில் ஈரானை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானுடைய ஹொர்முஸ் நீர்நில பரப்புகளுக்கு வெளியில அமெரிக்காவினுடைய கடற்படை பாரிய கப்பல்கள்ல, விமானம் தாங்கி கப்பல்கள்ல ஈரானுக்குள்ள போகிற கப்பல்களை தடுத்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்கிறதினூடாக ஈரான் கண்ட்ரோல் ஆகுவாங்க, ஈரானை அடிபடியை செஞ்சிடலாம்னு அமெரிக்கா நினைக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய படைத்தளங்களை ஒரு நாள் விட்டு மறுநாள், மறுநாள் விட்டு ஒரு நாள் என்று சொல்லி அந்த விட்டு விட்டு தாக்குதல் நடத்துவதனூடாக அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் இடமில்லை என்பதையும், அமெரிக்காவை அரபு நாடுகள் நம்புவது இனிமேல் பலனளிக்காது என்பதையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அரபு நாடுகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் இன்றைக்கு ஈவினிங் நேரங்களில் மட்டுமே 18 பிராந்திய இலக்குகள் மீது புதிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று ஈரானுடைய IRGC உரிமை கோரி இருக்கிறது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தை பற்றி மிக தெளிவான பல செய்திகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த தளத்தை பற்றி ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக இந்த இடத்திலிருந்து தான் தாக்குதலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை அமெரிக்கா மீண்டும் செய்து கொண்டிருந்தது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய F-16, F-15, F-35 ஆகிய தாக்குதல் விமானங்கள், ரேடாரில் சிக்காத தாக்குதல் விமானங்கள் என்று அறியப்படுகிற உலகின் நம்பர் 1 விமானங்கள் இந்த அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லியும், இந்த விமானங்களை இலக்கு வைத்து 12 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய F-15, F-16 அதே போன்று F-35 ஆகிய ரகங்களை உடைய விமானங்களில் பல போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற தரவுகளை IRGC சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மேலதிகமாக குறைந்தது அந்த தளத்தில் இருந்த 9 விமானங்களாவது அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற தரவுகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய 2 விமான படைத்தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது IRGC. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு விமான படைத்தளத்தின் மீதும் ஈவினிங் நேரங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி IRGC-னுடைய தாக்குதல்கள் தொடர்பான அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். இப்படி தொடர் பதிலடி தாக்குதல்களை ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிறதை நம்ம பார்க்க முடியும். என்ன பண்ணுவார்னா, ஓரிரு நாட்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாரு. அடுத்த நாளே ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, யார் சொன்னா அதெல்லாம் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க. இது வளமையாக நடக்கக்கூடிய ஒன்று. அமெரிக்க அதிபர் அமெரிக்க மக்களை தன்னோட இருக்கிறவனை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி அறிவிப்புகளை சொல்லியே வர்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் வர்றோம், இல்லைன்னா விட்டு வேலையை பாருங்கிற அளவுக்கு தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஒரு காலம் இருந்தது அமெரிக்கா சொல்வதுதான் சட்டம் என்று இருந்த நிலையில் தற்போது முழு மத்திய கிழக்கையும் குறிப்பாக
ஹொர்முஸ் உள்ளிட்ட மிடில் ஈஸ்டினுடைய வளைகுடா பகுதிகளை ஈரான் கண்ட்ரோல் பண்ணுகிறது. தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். வயரிங்கும் நடக்குதுமா? ஓ, நல்ல மாதிரி இப்போவே அது பேசும். நல்லா இருக்கு. இதை முடிச்சுட்டாமா? இதாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நில்லுங்க வாரேன், வீடியோ எடுத்துட்டு வாரேன். என்ன பாஸ், எப்படி பரவாயில்லையே வந்ததுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்க ஜக்காத்து பணத்தை நீங்க இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். அமெரிக்காவினுடைய புதிய தாக்குதல் ஒன்று இந்தியாவினுடைய 3 கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா ஈரான்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றாங்க. இந்தியாவினுடைய டேங்கர், பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று நேற்றைய தினம் ஓமான் வளைகுடாவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 21 மாலுமிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தாக்குதலுக்குரிய காரணங்கள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை என்பதையும் சொல்லியிருந்த அதே நேரத்தில் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாக ஈரான் உரிமை கோரவில்லை. ஈரான் உரிமை கோரலன்னா அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தணும் என்று சொல்லியிருந்த நிலையில தான் அதை தாண்டி இந்தியாவினுடைய மேலும் 2 கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் அனைத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம் என்று அமெரிக்காவே உரிமை கோரி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கப்பல்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்று இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் ஜல்வீர் என்கிற இந்தியாவினுடைய மற்றொரு கப்பலையும் அமெரிக்காவினுடைய கடற்படைகள் தாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ஜெயஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஓமான் வளைகுடாவில் நேற்றிரவு அதே போன்று இன்றைக்கு காலை வரைக்கும் 3 எண்ணெய் கப்பல்கள் செயலக்க செய்யப்பட்டிருக்கின்றன. செயல்பட முடியாத அளவுக்கு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வெளிப்படையாகவே அமெரிக்கா இந்தியாவினுடைய கப்பல்களுக்கே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு விதத்தில்
இந்த இஸ்ரேல்காரனுக்கு ஓவரா வால் பிடிச்சிக்கிட்டு போனாங்க, அதுக்கு சேர்த்து வாங்கி கட்டிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு நிலையாக இந்த நிலையை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் புதுதில்லியினுடைய கொடிகளை ஏந்தி கொண்டு போகிற 13 கப்பல்கள் சிக்கி இருக்கின்றன. ஹொர்முஸ்ல எந்த கப்பலும் நகரக்கூடாதுன்னு சொல்லி நேற்று இரவுகளிலேயே ஈரான் அறிவிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கப்பல்கள் 13 இந்தியாவினுடைய கப்பல்கள் அங்க சிக்கி இருக்கிறது என்று சொல்லியும் அதுல 562 இந்திய மாலுமிகள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு வளைகுடாவில் மட்டுமே இந்தியாவினுடைய மாலுமிகளே 16,000 பேர் இருக்கிறாங்க எல்லா கப்பல்களுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லியும் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சியிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். அந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதில் ஈரான் தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தன்னுடைய நிர்வாகம் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல, நாங்கள் இனி அதெல்லாம் தாக்க மாட்டோம், ஆனால் அவர்களுக்கு எதிராக பல அமெரிக்க தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாம அந்த தாக்குதல்கள் மிக பெரியதாகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களாகவும் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று இரவு ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாரு. அது நடத்தப்படுமா இல்லையாங்கிறது நடத்தப்படும் போது தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இரவு நாங்க ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம். வெனிசுவேலா விஷயத்தில் நாங்க எப்படி செயல்பட்டோமோ அதே மாதிரி ஈரானுடைய விவகாரத்திலையும் வெகு விரைவாக செயல்பட்டு கார்க் தீவுகளையும் அங்கிருக்கக்கூடிய எண்ணெய் உள்கட்டமைப்பு வசதிகளையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி நாங்க வெனிசுவேலாவுக்குள்ள பூந்து பிரசிடென்ட்டை தூக்கிட்டு போய் அதை வச்சு வெனிசுவேலாவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஈரானுடைய கார்க் தீவுங்கிறது எண்ணெய் உற்பத்தியில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்லாம அது ஒரு முனையில இருக்கிற காரணத்தினால அங்க இருந்தா நிறைய ஏற்றுமதிகளையும் அவங்க பண்றதுனால கார்க் தீவுகளை நாங்க கைப்பற்றுவோம். கைப்பற்றிட்டோம் என்று சொன்னாலே அவங்களுடைய எண்ணெய் உட்கட்டமைப்பு மையங்கள் எல்லாம் எங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணெய் அதே போன்று எரிவாயு சந்தைகள் மீதான முழு கட்டுப்பாட்டை நாங்கள் எடுத்துட முடியும். அதனால நாங்கள் கார்க் தீவு மேல தாக்குதல் நடத்துவதற்கு விரும்புகிறோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய திறன்கள் அளிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லி இருக்கிறார். இந்த கதையை அவர் மட்டுமில்லை, அவருடைய ஆட்கள் எல்லாரும் ஈரானுக்கு கப்பலை இல்லை, எல்லாம் கடலுக்கடியில் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே அவருடைய படைகள் எத்தனை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிற F-35 விமானங்கள்லேயே 9 அடிச்சு நொறுக்கி விட்டுருக்கிறான்னு சொல்லி செய்தி வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு படையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பழங்காலத்தில் உட்காந்துக்கிட்டு டிவி இருக்கிற காலத்தில் கதை சொல்கிற மாதிரி இன்னைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கதைகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக இன்னும் பல தாக்குதல்களையும் ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குவைத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 24 ஆளில்லா விமான தாக்குதல்கள் தங்களுடைய நாட்டை நோக்கி நடத்தப்பட்டதாக அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அளித்திருக்கிறோம் என்று சொல்லி ஜோர்டானுடைய அரசு செய்தி நிறுவனமும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி அந்த உண்மைக்கு நெருக்கமானதாக கூட இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனாலும் அவங்க வெளியிட்டிருக்க செய்தியை நம்ம உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. எந்த ஒரு மனித காயமோ உயிரிழப்புகளோ ஏற்படாத வகையில் நாங்கள் தடுத்திருக்கிறோம் சொல்லி ஜோர்டான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இரவு நாங்கள் உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய IRGC-னுடைய விண்வெளிப்படை தலைவராக செயல்படக்கூடிய மஜித் மூசாவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காட்டமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்கு நரகமே பதிலடியாக கிடைக்கும். ஈரான் முழுவதிலும் இருந்து அமெரிக்காவினுடைய அனைத்து இலக்குகள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம். அமெரிக்காவினுடைய தளங்கள் அத்தனையும் நரகமாக மாறும். எனவே எங்க மேல கைய வைக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டு வச்சிராதீங்க, கண்டிப்பாக பதிலடி உச்சமாக இருக்க போகிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு என்ன சொல்றாருன்னா, நான் கடுமையா ஈரானுக்கு தாக்கிக்கிட்டு இருக்கிறேன், உடனே ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு அடிக்காதீங்க என்று சொன்னாங்க, அதனால தான் தாக்குதல் நிறுத்தி இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்றாங்க, பொய்யை சொல்லணும், ஓரளவுக்காவது உண்மைக்கு நெருக்கமாகவாவது அந்த பொய் இருக்கணும், நீங்க சொல்றது பச்சை பொய், எங்களுடைய எந்த தலைவர்களோட ட்ரம்ப் பேசவும் இல்லை, நீங்க பேசுற அளவுக்கு நாங்க உங்கள்கிட்ட கெஞ்சுகிற அளவுக்கு கிடையாது, நீங்க தான் எங்க கிட்ட கெஞ்சுகிற லெவல்ல இருக்கிறீங்க, எனவே நாங்க உங்க மேல பதிலடி தருவது நிச்சயம், அதனால பதிலடி தரமாட்டோம் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் IRGC அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை உச்சமாகவே கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றிரவு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. அமெரிக்க
அமெரிக்கா ஈரான் மீதான புதிய தாக்குதல்களை தொடங்கினால் அது தொடர்பான செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.